எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் ஐயா. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இது முக்கியமாக சேரணும். இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா எத்தனை பேர் தூக்க மாட்டேங்கிறான், எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? அது கடுமையான தவறுகளில் மிக முக்கியமானது ஒன்று. ஏங்க, ஒரு துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா அது நம்ம செய்து வச்ச வினைகள். வினைகள் 3 வகைப்பட கொண்டு வந்த பிரார்த்த வினைன்றது அதை நம்ம அனுபவிச்சே ஆகணும். அதற்கு மாறாக நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா எழுதப்பட்ட ஒன்று. அதில் நம்மளுக்கு வருகின்ற துன்பத்திற்காக நம்ம உயிரை மாய்த்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு தவறான செயல். துன்பம் வருதுன்னா அது நம்ம ஏதோ ஒரு காலத்தில் நம்ம செய்த வினையின் காரணமாகத்தான். அந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. நம்ம அதிலிருந்து நீக்கிக் கொள்ளணும். ஐயோ, இந்த துன்பம் என்னால் தாங்கிக்க முடியல, அதனால நான் ஒரே தீர்வு இதுக்கு உயிரை விடுவதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உயிரை விடுறாங்க. யார் கொடுத்தா அதுக்கு பர்மிஷன்? யார் கொடுத்தா பர்மிஷன்? உயிரை நம்மளே நீக்கிக் கொள்ள யார் உங்களுக்கு கொடுத்தா பர்மிஷன்? இப்போ தெரியாது. அந்த உயிர் அந்த தற்கொலை பண்ணி முடிவு எடுக்கல. ஏமா, ஒருத்தருக்கு கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சிங்களேன். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை இப்போ நடக்குது. காலையில் 6 மணிக்கு சண்டை போட்டு போகிறாங்க. அதோட மாலை 6 மணிக்கு 2 பேரும் சந்திக்கிறாங்க. மறுபடியும் சண்டை நடக்குது. அவ்வளோதான், போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுதுராப்பா அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு 2 நாள் அவங்க அம்மா வீட்டை இருந்துட்டு வராங்கன்னு வச்சுங்க, மைண்டு நார்மல் ஸ்டேஜ் ஆகிடும். அப்போ 2 பேரும் மறுபடியும் சந்திக்கிறாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. 2 நாளுக்கு அப்புறமும் அவகாசம். சிலருக்கு 2 நாள், சிலருக்கு 10 நிமிஷத்தில் போதும், சிலருக்கு 1 hour, சிலருக்கு 1 மாதம். புரியுதுங்களா? அந்த நிலையில் அவங்க மனம் மாற்றம் ஆகிடும். இதே நிலை, இதே மனசு அப்படியே இருக்காது. அது ஆக்சுவலாக ஒரு துன்பம்னா அடுத்தது இன்பம் மாறி மாறி வரும். மைண்டு சேஞ்ச் ஆகிடும். ஆனால் அந்த ஒரு நொடியில் இவங்க முடிவு எடுத்து போய் உயிரை விட்டுடுறாங்க. உயிரை விட்டுறாங்களா? உயிரோடு இருக்கிறோம். அதே எண்ணம் எப்படி ஒரு 1 மணி நேரத்துலேயோ 2 மணி நேரத்துலேயோ 3 மணி நேரத்துலேயோ மைண்ட் ஆனது மாறி மறுபடியும் அடைச்சா அதானே பரவாயில்ல, இதனால என்ன அப்படின்னு நம்ம சகஜமாக பேசிக்கிறோம். இதை மாதிரி உயிர் விட்ட பின்னாடி அடுத்த நொடியில் அது யோசிக்கும். என்னென்ன அடடா அவசரப்பட்டுமேன். இப்போ உனக்கு உடம்பு நல்லா இருந்ததுன்னா, உயிரோட நீ இருந்தினா, நீ நார்மலாக மறுபடியும் குடும்பத்தோட ஐக்கியமாயிடலாம். இல்லை அப்படின்னு உயிரை நீ நீர்த்துக்கிட்டன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மைண்டு மாறிடும். பசி எடுக்கும், தாகம் எடுக்கும், எல்லா உணர்வுகளும் இருக்கும். ஆனால் கொண்டு அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பு இருக்காது. அதை கொண்டு அனுபவிக்கிறதுக்கு இந்த உடம்பு இருக்காது. இப்போ தண்ணி இருக்குதுமா, இதெல்லாம் எனக்கு கடுமையான தாகம், வெளியிலேருந்து வந்துருக்கிறேன், இதில் தண்ணி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வாட்டர் கேனில் தண்ணி திறந்து குடிக்கிறேம்மா. இதற்கு எனக்கு தண்ணி தாக்கம் இருந்தது. இதை போக்கிக்கொள்ள நான் என்ன பண்ணேன், வாட்டர் கேனை இப்படி கையில் எடுத்தேன், இதுக்கு திறந்தேன், குடித்தேன், தாக சாந்தி ஆகிப்போச்சு. தாக சாந்தி ஆகிடுச்சா? இந்த தாகத்தை சாந்தி பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், இதற்கு எது உதவிச்சு, இந்த கை உதவிச்சு, இந்த விரல்கள் உதவிச்சு, இது திறந்து இதை குடித்த உடனே இந்த தண்ணி தாகமானது எனக்கு தீர்ந்து விட்டது. இப்போ ஒரு தாகத்தை நீக்கிக் கொள்வதற்கு எனக்கு என்ன தேவைப்பட்டது, இந்த கை, இந்த விரல்கள். இப்போ இறந்துட்டாங்க, அவங்களுக்கும் தாகம் இருக்கும், அவங்க எதால கொண்டு தண்ணி குடிப்பார்கள்? அதற்கு தேவையான உபகரணம் எது? உடம்பு. இந்த உடம்பை நீ நீக்கி கொண்டாய், ஏங்க செத்துட்டா எல்லாம் மறைஞ்சிருமா? உடலுக்கு தான் அழிவு, இந்த உடம்புக்கு தான் அழிவு, உயிருக்கு அழிவு கிடையாது. அது எல்லாம் தெரியும், அது எல்லாம் தெரியும். 80 வயசு உன் தலையில் விதி எழுதியிருந்துன்னா, 40 வயசுல நீ இதை மாதிரி சண்டை போட்டு நீ இறந்துட்டீன்னா, 40 ஆண்டு காலம் நீ தண்ணிக்கும், சோறுக்கும், தூக்கத்துக்கும், மோகத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து சுத்தின்னு இருக்கணும். உடம்பு இல்லாத எங்கேயாச்சும் மரத்தில் தொங்கின்னு இருக்கணும். எவனா ஒரு அல்ப ஆத்மா எவனா திரியல நான் பார்த்து அவன் உடம்புல பூந்து, எப்பா தாங்க ரொம்ப நாளாக குடிக்கலடா, எட்ரா குடிடா, தண்ணியை குடுறா, ஐயோ ரொம்ப நாளாக இதை அனுபவிக்கலடா, இதை அனுபவிடா. முடிஞ்சதுங்க. 80 வருஷம் இப்படியே எத்தனையே. ஒரு நைட்டு தூக்கம் இல்லைன்னா நம்ம எப்படி கஷ்டமாயிடும். ஒரு வேளை பசிக்கு உணவு இல்லைன்னா எவ்வளோ துன்பப்படுவோம். 2 மணி நேரம் தாகத்துக்கு தண்ணி இல்லைன்னா எவ்வளோ துன்பப்படுவோம். இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு
80 ஆண்டு காலம்னா 40 வருஷம் நீ உயிரோட இருந்தா 40 வயசுல உயிர் விட்ட நீ 40 ஆண்டு காலம் இப்படி சுத்திட்டு இப்போ உனக்கு கணக்கு முடிஞ்சதுன்னு உன்னை கூட்டும் போவாங்க. எங்க? லோகத்துக்கு கூட்டும் போறாங்க. கூட்டுன்னு போனோடனே முதல் கேள்வி உன்னை யாரு கேட்டா உயிரை விட்டான்னு. உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா கேட்பாங்க. கூப்பிட்டு வச்சு அதற்கான மொத்த தண்டனையும் கொடுத்து கூட்டின்னு போயிடுவாங்க. கூட்டின்னு போயிட்டு உனக்கு மறுபடியும் சாமி பிறவியே தர மாட்டேன். ஏண்டா உனக்கு நீ செய்த பாவத்தை தாண்டா உனக்கு கொடுத்து அமிச்சேன். ஒன்று இது எவ்வளோ குடோனில் எவ்வளோ சீர தெரியுமா? நீ பழசு உன்னுடைய பழசு பார்த்தா உன் குடோனில் அவ்வளோ இருக்குது. இந்த பிறவிக்கு இவனால் இவ்வளோ சமாளிக்க முடியாதுன்னு என் கருணையினால் உனக்கு குடோன்லேருந்து 2 மூட்டை தான் போட்டு அமிச்சேன் இந்த ஜென்மாவுக்கு. எத்தனை? ஒன்று இது லட்சக்கணக்கான மூட்டை இருக்குதுடா. அதில் 2 மூட்டை தான் இந்த பிறவிக்கு போட்டு அமிச்சா. அந்த 2 மூட்டையில் வந்த ஒரு துன்பத்துக்கு தாங்க முடியலன்னு உடம்பு நிற்கின்னு வரைய இவ்வளோன்னு நான் எப்போ உனக்கு போட்டு தீக்கிறதுன்னு கேட்பேன். 2 மூட்டை தான்டா, அதுக்கே நீ தாள்லையே. நீ செய்து வச்சது இவ்வளோ இருக்குதா, நான் எப்போ உனக்கு போட்டு போடுறது? உன்னை யாரை கேட்டு உடம்போட சொன்னா போ உனக்கு உடம்பே கிடையாது நீ கடை அப்படின்னு போட்டுருவார். அப்படியே போயின்னு இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அவருக்கு எப்பனா கருணை வந்து சரி இவங்க ரொம்ப நாளாக கிடக்குறான், எப்பயோ ஒரு வாட்டி திருப்புகழ் பாடினா சரி வாடா மறுபடியும் வா அப்படின்ட்டு மறுபடியும் உடம்ப கொடுத்து அனுப்புவாருங்க. இங்கே கேளுங்க, நைட்டு பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா வச்சுட்டு நான் தூங்கிட்டு காலையில் எழுந்து சட்டை எடுத்து மாட்டும் போது என் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கும்? எவ்வளோமா இருக்கும்? பொண்டாட்டி கை வைக்கலன்னா 500 ரூபா இருக்கும். வீட்டில் இருக்கவங்க யாரும் அதில் கை வைக்கலாம் 500 ரூபா இருக்கும். நைட்டு எவ்வளோ வச்சுட்டு படுத்தோமோ மறுநாள் காலையில் எழுந்துக்கும் போது அதே அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படியே தொடர்ற மாதிரி எதில் நீ விட்டையோ மறுபடியும் அதே பிரச்சனையில் வந்து பிறவி ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைக்காக தான் நீ அங்கேருந்து குச்சி சேர்த்த, இந்த பிரச்சனைக்காக தான் உடல் உயிரை நீர்த்து கொண்டாய். அதே பிரச்சனையிலேருந்து வாழ்க்கை மறுபடியும் தொடங்கும். என்ன கதி ஆகுறது? இந்த ஜென்மாவுக்குன்னு 2 மூட்டை போட்டு அனுப்பியிருந்தான், பழைய 2 மூட்டை இப்போ மறுபடியும் வரும். அதுவும் இல்லாத ஒன்று இதுலேருந்து சாமி மறுபடியும் போட்டு இப்போ உயிர் விடாது. ஒரு தடவை உயிர் விட்டு அந்த துன்பத்தை போய் அனுபவிச்சுட்டு வந்தானே, எவ்வளோ அடிச்சாலும் அட்ரா சாமி நீ எவ்வளோ நாள் அடி வாயை திறப்பா அப்போ திறக்காது அந்த ஆத்மா. ஒரு தடவை அந்த மாதிரி உயிரை நீத்துட்டு அந்த எல்லா துன்பத்தையும் 40 ஆண்டு காலம் தண்ணி இல்லாமல் உறக்கம் இல்லாத உடம்பு இல்லாத தவிக்கும் பாரு அந்த ஆன்மா, அது இத்தோட மறுபடியும் உடம்பு கொடுத்தா மறுபடியும் அந்த என்ன துன்பம் வந்தாலும் சமாளிக்கும். அதனால அன்பர்களே, தற்கொலை முயற்சி மட்டும் எக்காரத்தில் செய்யக்கூடாது. முருகனே முதல் அவரை பிடிச்சிட்டு யாரை கேட்டு நீ உயிரோட துணிந்தாய்? அருணகிரிநாதர் குதிக்கும் போது எப்படி நீ உயிரை நீக்க துணிந்தாய்? நிட்டை கூடுன்றார். அது தப்பு. நீ உடம்பு நீக்கி உனக்கு உடம்பு நீக்கி கொண்டா உன் வினை நீக்காது, நிட்டை கூடுனா உன் வினை நீங்கன்றார் முருகனை. நிட்டை கூடு அப்படின்னு சொல்லிட்டு சாமி அவர் காதில் சும்மா இரு சொல்லறன்ட்டு போயிட்டார். என்னது சும்மா இரு சொல்லறன்ட்டு போயிட்டாரு. 12 ஆண்டு காலம்மா, எத்தனை? 12 வருஷம் திருவண்ணாமலை கோவிலில் அப்படியே எந்த இடத்துல அவர் நிறுத்தி அந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாரோ அப்படியே உட்கார்ந்தார். யோசிக்கிறாரு, சும்மா இரு சொல்லற, 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 அதே ஒலித்து கொண்டே இருக்குது. அப்படியே அமர்கிறார். 12 ஆண்டு காலம் ஆகுது. 12 வருஷம். அதே எவ்வளோ கஷ்டங்க. 12 வருஷம் எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே இருந்தார். அங்க ஈனங்கள் மறுபடியும் பழைய நிலை அடைந்தது.